ஹாய் கைஸ், நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம்னா சித்தார்த்தோட மிஸ்யூ படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே பொறுத்தவரை நீங்கள் நம்ம ஃபஸ்ட்டு வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல்லை கனெக்ட் பண்ணுங்கள். அப்போ நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அன்டைம் நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். மிஸ்யூ இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஹீரோ எம்எல்ஏ பறிச்சுக்கிட்டாரு. அந்த எம்எல்ஏ வந்து ஹீரோவை கொலை பண்ண முயற்சி பண்ணுறாரு. அப்படி ஒரு நாள் ஹீரோ காரில் போயிட்டு இருக்கும்போது வண்டி ஆக்சிடென்ட் ஆகிடுது. வண்டி ஆக்சிடென்ட் ஆனதுனால ஹீரோவோட தலையில் அடிபட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் மறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிறது இந்த படத்தோட கதை. படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் பாயிண்ட் என்னன்னா, படத்தோட ஸ்க்ரீன் பிளே ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட பாசிட்டிவ் பாயிண்ட் சொல்லலாம். அந்த அளவுக்கு மைண்ட் ப்ளோவிங்கான ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருந்தாங்க. இது நார்மலான ரோம்காம் படம் தான் நினச்சேன். ஆனால் ஸ்க்ரீன் பிளே மூலமாக இப்படி கூட ரோம்காம் கதையை சொல்லலாங்கிறத இந்த படம் ப்ரூவ் பண்ணியிருக்குன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு நல்லா ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருந்தாங்க இந்த படத்தில். அண்ட் சித்தார்த்தோட ஆக்டிங்ல வேற லெவலில் இருந்துன்னு சொல்லலாம். அவர் என்னதான் இந்தியன் 2 படத்தினால இந்த கலாய்ச்சாலுமே இந்த படத்து மூலமா திரும்பவும் ஒரு முறை அவர் நல்ல ஆக்டருங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். ஹீரோயின் தாண்டி மற்ற ஆர்டிஸ்ட்லாம் நல்லாவே நடிச்சிருந்தாங்க. குறிப்பா இந்த கதையில ஹீரோயினுக்கு மேஜர் ரோல் இருக்கு. தமிழ்ல வந்த முக்காவாசி ரோம்காம் படங்கள்ல ஹீரோயின் கேரக்டர்லாம் பைத்தியக்காரங்க தான் காட்டிருப்பாங்க. ஆனால் இந்த படத்துல ஹீரோயினுக்கு முக்கியமான ரோல் கொடுத்து அதை நல்ல ஆக்டர்ஸும் நடிக்க வச்சிருக்காங்க. காமெடி போர்ஷன்லயும் நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸ்கிரீன் பிளேல பாலசரவணன், கருணாகரன், லலிசபா மாறன் இவங்கெல்லாம் சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காரு படத்தில் வர காமெடி சீன் எல்லாமே சூப்பராக ஒர்க் ஆயிருக்கும். ஒரு காமெடி கூட கிரிஞ்சா ஃபீலே ஆகாது, அந்த அளவுக்கு சூப்பராக எடுத்திருந்தாங்க காமெடி சீன்ஸ் எல்லாம். அண்ட் படத்தோட அடுத்த பாசிட்டிவ் பாயிண்ட் என்னன்னா, படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க ராம்காம் படம் மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. ஆனால் இன்டர்வல் பிளாக்ல வேற லெவலில் ஒரு ட்விஸ்ட் அடிச்சு செம்மையாக என்கேஜ் பண்ணி விட்டுட்டாங்க. இதனால எப்படிதான் இன்டர்வல் பிளாக் சீக்கிரம் முடியுங்கிறது மண்டக்குள்ளேயே ஓடிட்டு இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். அண்ட் படத்துல மியூசிக்லாம் சூப்பரா பண்ணியிருந்தாரு. ஜிப்ரான் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. சாங் சுமாரா இருந்தாலும் பிஜிஎம் தான் சூப்பரா பண்ணியிருந்தாரு. அண்ட் டான்ஸ் கொரியோகிராஃபி பொறுத்தவரை தினேஷ் மாஸ்டர் தான் பண்ணியிருக்காரு. ஒரு சாங்க்கு ஏற்ற மாதிரி நல்லாவே கொரியோகிராஃப் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். இந்த படத்தை பொறுத்தவரை நெகட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் எந்த அளவுக்கு எங்கேஜிங்கா கொண்டு போயிருந்தாங்களோ செகண்ட் ஹாஃப்ல கடைசி 6 மணி நேரம் வளவளன்னு நிறுத்திட்டாங்க. இந்த ஏரியாவில் மட்டும் நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த வருஷத்துல இது பெஸ்ட் ரோம்காம் படமாவே வந்திருக்கும். அதை இதுல மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். மற்றபடி ஓவரால் இந்த படம் இந்த வருஷத்துலேயே வந்து ரோம்காம் படமான லவ்வரோட இந்த படம் நல்ல படம்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மலையாள படமான பிரேமலோக்கே டஃப் கொடுக்குங்கிறது எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த படம் இந்த வீக்கெண்டுக்கு கண்டிப்பாக போய் பார்க்குறேன்னு தான் சொல்லுவேன். நீங்கள் இந்த படம் ஏற்கனவே பார்த்துருந்தீங்கன்னா ஒப்பீனியன் கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.